மாறி மாறி குற்றம் சாட்டப்படுது. டிபிஆர் அறிக்கை, விரிவான திட்ட அறிக்கைங்கிறது சரியாக அளிக்கப்படலை அப்படிங்கிறது. அதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அது வேண்டாத வேலை. எனக்கு அது தோல்வியுற்ற திட்டம். அது நீங்க உங்களுக்கு தெரியும், இங்கே இந்தியாவுக்குள்ளே பல மாநிலங்கள் அது தோற்று போச்சு. ஏற்கனவே மெட்ரோன்னு போட்டாங்க. நான் உங்ககிட்ட கேட்கிறேன், மிக அத்தியாவசியமான நிறைவேற்றப்பட வேண்டிய திட்டங்களே நமக்கு நிறைய இருக்கும்போது 72,000 கோடி சென்னையில் இதுக்கு எங்களுக்கு அந்த ஒதுக்குறதா சொல்றாங்க. அது நம்ம திட்டம் இல்லை, உலக வங்கியின் திட்டம். உங்களுக்கு தெரியும், எஜமா கடன் கொடுக்குறாரு, வாங்கிட்டு கையெழுத்து போட்டு செய்யறோம். இப்போ இந்த பயன்பாட்டாளர்கள் எத்தனை பேர்? எல்லார் வீட்லயும் வாகனம் இருக்கு. எல்லாருமே மகிழ் உந்து வச்சிருக்காங்க, உந்துருளி வச்சிருக்கிறாங்க. அது அதை விட குறைவாக தான் வரும். இவங்க வேணா அந்த கணக்கை கூடுதலாக சொல்லலாம். அதுக்கு இவ்வளவு முதலீடு செய்து அந்த நகரத்தில் நெருக்கடியை உருவாக்கி தோன்றுனா மற்ற நாடுகள் மாதிரி குறுகிய காலத்தில் அதை பணியை முடிச்சுட்டு வெளியேறணும்னு இல்லை. இப்போ சென்னையிலாம் உங்களுக்கு தெரியும், இங்கே மொத்த மக்கள் தொகையில் 8 கோடினா 2 கோடி அங்கேயே இருக்கான். அதனால இருக்கிற ஒரு அவசர உறுதி, உயிர்காக்கும் உறுதியை கூட உரிய நேரத்தில் எடுத்துகிட்டு போக முடியாது. அதாவது சராசரி நாட்கள்லேயே அதிகமாக நெரிசல் இருக்கும். சின்னதாக ஒரு தூரல், ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா கதை முடிஞ்சது. நீங்கள் நத்தையை விட மெதுவாக தான் நகர முடியும். அப்போ நீர் வழிந்து ஓட காவா இல்லை, மழை கழிவுநீர் வழிந்து ஓட காவா இல்லை. இதில் பெரிய பெரிய தூண்களை எழுப்பி சென்னையே இப்போ சிங்கார சென்னைலாம் சொல்லக்கூடாது, தூண் சென்னை, தூண் நகரம் அப்படிதான் சொல்றோம். தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. எந்த பக்கம் தோண்டுவாங்க, எப்ப முடிப்பாங்க, யாருக்கும் தெரியாது.